அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். எண்கணிதம். இந்த எண்கணிதத்துக்கு நவக்கிரக தமிழ் எண் ஜோதிடம் என்று பெயர். தமிழில் என்கிற ஜோதிடம், தமிழில் என்கிற ஜோதிடம் என்று பெயர். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறது கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வெள்ளம். வெள்ளத்துக்கு 4 எழுத்து. இது இனிக்கிற வெள்ளம், கரும்பிலிருந்து வரக்கூடிய வெள்ளம். வெள்ளத்துக்கு 4 எழுத்து. 8, 1, 4, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதில் விதி என்கிறது 2. 2ஆம் இடங்கிறது வெள்ளம். காட்டு வெள்ளம் இல்லை, இது கரும்பிலிருந்து வரக்கூடிய வெள்ளம். இதன் விதி என்கிறது 2. வெள்ளம் இது காட்டு வெள்ளம். இதுக்கு 4 எழுத்து. 8, 4, 7, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 26. அதனுடைய விதி என்கிறது 8. இது காட்டு வெள்ளம். வெள்ளம் தண்ணி. இந்த வெள்ளம் 8வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. வெள்ளம். உரல். உரல் 3 எழுத்து. உரலுக்கு 3, 3, 1 இதையெல்லாம் கூட்டாக்க 7 தான். அதன் விதி என்கிறது 7. உரல் 7வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. உரல் 7வது எண்கணிதம். உலக்கை. உலக்கைக்கு 4 எழுத்து. 3, 4, 7, 5 உலக்கை. இதெல்லாம் கூட்டாக்கா 19. அது விதி என்கிறது 1. உலக்கை 1. அது ஒன்றாகத்தானே இருக்குது, 1 போல தான் இருக்குது. ஆகவே அது உலக்கை. விதியின் 1. உலக்கை 1ஆம் இடத்தை குறித்து வருகிறது. உலக்கை 4 எழுத்து. 3, 4, 7, 5 இதெல்லாம் கூட்டாக்கா 19. அது விதி என்கிறது 1. உலக்கை. உலக்கை 1 தான். அது உலக்க 1 போல தானே இருக்குது. அதனால தான் விதியின் 1. அம்மி 3 எழுத்து. 1, 7, 2 இதெல்லாம் கூட்டாக்கா 10 தான். அது விதிங்கிறது 1. அம்மி படுக்க வட்டத்தில் கிடந்தாலும் அது 1க்கு தான் சமம். விதியின் 1. அம்மி 3 எழுத்து. அரைக்கிறது. அம்மி. அம்மி இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. அம்மி இல்லாத அம்மி வச்சு தான் திருமணம் நடக்குது. அம்மி விரித்து தான் மோதிர விரலுக்கு, பெண்களுக்கு விரலுக்கு மோதிரத்தை அணிகிறார்கள். அம்மி மிதித்து அரசாணி என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் அம்மி மிதித்து. அதன் விதியின் 1. அப்போ அம்மி 1வது ஸ்தானத்தை குறிக்கிறது. இதெல்லாம் சக்தி கட்டளையான எண்ணுகள் எல்லாமே. சிந்தாமணி. குந்தாணி. குந்தாணிக்கு 4 எழுத்து. 3, 5, 5, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. குந்தாணி. குந்தாணிக்கு 4 எழுத்து. அதோடைய விதி என்கிறது 2. குந்தாணினா தெரியும், பலருக்கு சில பழைய ஆளுங்களுக்கு குந்தாணினா என்னன்னு தெரியும். இந்த சோளக்கிறது, கம்மங்கிறது இதெல்லாம் சில இடியாத பொருள்லாம் அந்த குந்தாணியில் போட்டு குத்துவாங்க. அதுவும் உலக்கையால் குத்துவாங்க. குந்தாணிங்கிறதாதான். குந்தாணிங்கிறது இதெல்லாம் பழங்காலத்தில் உள்ளது. இதெல்லாம் மக்களுக்கு இன்றைய காலத்து மக்களுக்கு குந்தாணினா தெரியாது. குந்தாணினா மரத்துலேயும் இருக்கும், கல்லாலையும் இருக்கும். அதுக்கு பேர் குந்தாணின்னு பேர். அப்போது இந்த உரல், உலக்கை, அம்மி, குந்தாணி இதெல்லாம் பாரம்பரிய ஒரு வார்த்தைகள். நம்ம பல தமிழர்கள் பலதெல்லாம் இதை வச்சு ஆண்டு அனுபவிச்சிங்களாம் இன்னும் இருக்காங்க, நாட்டில் இருக்காங்க. நானும் குத்தியிருக்கேன் அந்த இடத்துல. குந்தாணியில் சில பொருள் போட்டு மாட்டுக்கல்லை இடியாததெல்லாம், மாட்டுக்கல்லை நசுங்க அதெல்லாம் குந்தாணியில் போட்டு உலைக்கால ஊற்றுவாங்க. அதுக்கு பேர் தான் குந்தாணி. களவாடு.
களவாடுங்கிறது என்ன அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாது. களவாடு தான் பழங்காலத்து சொற்கள். அந்த குந்தாணி போலேயே குந்தாணி வந்து சின்ன சைஸு. களவாடுங்கிறது உரலுக்கு களவாடுன்னு பேர். உரலுக்கு களவாடு வச்சு செய்வாங்க. இந்த சோளம் கம்பு இடிக்கும் போதெல்லாம் களவாடு போட்டு தான் அது ரவுண்டாக இருக்கும் களவாடு. அந்த களவாட்டை வச்சு தான் இடிப்பாங்க உரலில் போட்டு. உரலுக்கு தேவை களவாடுன்னு பேர். தனியாகவும் இருக்குது களவாடு. அந்த களவாடுக்கு வந்து 4 எழுத்து 1 7 3 7 களவாடு 19. அதுக்குள்ள கூட்டினாக்கா அது விதிங்கிறது 9 களவாடு. இதெல்லாம் இது பாரம்பரிய வார்த்தைகள். இந்த உரல், உலக்கை, அம்மி இதெல்லாம் தெரியும் ஜனங்களுக்கு. ஆனால் குந்தாணி களவாடெலாம் தெரியாது, சரிங்களா? அதனால் களவாடுக்கு வந்து 9வது விதியன் 9வது விதியனாக தோன்றுகிறது கரிசல் மண். கரிசல் மண்ணுக்கு 6 எழுத்து 1 4 3 1 1 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதிங்கிறது 5. கரிசல் மண் எல்லாத்தையும் சிலருக்கு தெரியும். சில படித்தவங்களுக்கு அந்த விவசாயத்தை சம்மந்தப்பட்டதுக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் கரிசல் மண்ணுன்னா. அதோடைய கரிசல் மண் 14 மொத்தம். அது விதிங்கிறது 5. கரிசல் மண்ணுக்கு வந்து 5வது விதின்னு குறிக்கிறது கரிசல் மண். வண்டல் மண். வண்டல் மண்ணில் வந்து நிறையா உற்பத்தி ஆகிறது. இன்றைக்கி எல்லா மண்ணிலையும் சிமெண்ட் போக்குவரத்துலாம் தயாரிக்கிறாங்க ஏன்னா. ஆனால் வண்டல் மண்ணுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை தான் 5 3 5 1 1 3 வண்டல் மண். அதை மொத்தமாக கூட்டாக்கா 18. அது விதியன்கிறது 9. வண்டல் மண்ணுடைய விதியன் 9. செம்மண். செம்மண்கிறது சிவப்பாக இருக்கிறது செம்மண்கிறது. 4 எழுத்து செம்மண்ணுக்கு 6 7 1 3 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோடைய விதிங்கிறது 8. செம்மண்ணுக்கு வந்து செம்மண் வந்து 8வது ஸ்தானத்தை 8வது விதியனாக காட்டுகிறது. தனிமம். தனிமம் 16. அது மொத்தமாக கூட்டினா விதியின் 7. அப்போ தனிமத்துக்கு 7 1 1 7 இதெல்லாம் கூட்டாங்க 16. அது விதிங்கிறது 7. கனிம பொருள். நம்மளால் கனிம பொருள்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதான் இன்றைக்கி வீட்டு காட்டுலாம் டைப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கனிமம் மண்ணுக்கு கீழே உள்ளது எல்லாமே கனிமம். கல்லாக இருந்தாலும் சரி, அது பாறையாக இருந்தாலும் சரி, கனிமம்னு பேர் அதுக்கு. நிலக்கரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கனிமத்தில் வந்து சேரும். கனிமங்கிறது 4 எழுத்து 1 1 1 7 இதெல்லாம் கூட்டாக்கா 10. அது விதிங்கிறது 1. நம்பர் 1ஆம் நம்பரில் வரும். கனிமம் வந்து 1வது ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. நிலக்கரி. நிலக்கரிக்கு வந்து 5 எழுத்து 9 4 7 1 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 25. அது விதிங்கிறது 7. நிலக்கரி. நிலக்கரியோட விதி என்கிறது 7. தாது பொருள். எல்லா பொருளையும் சேர்த்து சொல்கிறது தாது பொருள். அப்படித்தான் வச்சுக்கணும். அது தாது பொருள். தாது பொருளுக்கு வந்து 6 எழுத்து 7 9 6 2 5 4 இதெல்லாம் கூட்டாக 31. அது விதிங்கிறது 4. தாது பொருள். விரல் 10. பாருங்கள், விரலுக்கு வந்து விரல் 3 எழுத்து 6 3 1 10. அது விதிங்கிறது 1. விரல்லாம் நமக்கு 10 விரல். 2 கையிலையும் 10 விரல், காலில் 10 விரல். ஆக மொத்தம் விரல் வந்து 10 காட்டுகிறது. அது விதிங்கிறது 1. 10 விரலாக 10 விரலாக இருந்தாலும் அதன் ஸ்தானத்தை குறிப்பிட்டு சொல்கிறது விதியின் 1. 3 முடிச்சு. 3 முடிச்சுக்கு வந்து 7 எழுத்து 1 6 1 3 6 9 4 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதன் விதிங்கிறது 3. 3 முடிச்சு பாருங்கள். 3 முடிச்சு தாளிக்கிறது 3 முடிச்சு. 3 முடிச்சு கரெக்டாக விதி 3 வரும் பாருங்கள். 3 முடிச்சு. இன்னொரு தடவை 3 முடிச்சுக்கு என்கிறது சொல்கிறேங்க. 1 6 1 3 6 9 4 3 முடிச்சு
அதெல்லாம் கூட்டாக்கா 30. அது விதிங்கிறது 3. அதாவது 3 முடிச்சுங்கிறது விதி எண் 3ஐ காட்டுகிறது. சரிங்களா? அந்த எண்ணிடத்தை வந்து எப்படி எந்த அளவுக்கு முன்னேற்றம் நம்ம எண்ணும் எழுத்தும் காட்டுகிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். 3 முடிச்சு 3 தான் 39ஆவது வகுத்தாலும் சரி, நீராஜி புலம் கொண்டாலும் சரி. ஆனால் விதிங்கிறது அதனுடைய 3. முந்தானை முடிச்சு முடிச்சுக்கு வந்து 8 எழுத்து 3 5 5 4 3 6 9 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 39. அதன் விதிங்கிறது 3 39. அப்போ 3 முந்தானை முடிச்சுக்கு 3. ஒரு மாப்பிள்ளைய தாலி கட்டி முடிஞ்ச போனோன்னே பொண்ணு புடவையில் பொண்ணு முந்தானையும் மாப்பிள்ளைய அங்குஸ்தரத்தையும் இணைச்சி 3 முடிச்சு போடுவாங்க. அதான் முந்தானை முடிச்சின்னு பேர். அதுக்கு முந்தானை முடிச்சு வேறு வகையாகவும் வச்சுக்கலாம். அது விதிங்கிறது 3 முகம் 6 எழுத்து 1 6 1 3 1 7 3 முகம் 19. அதை விதிங்கிறது 1. ஆகவே இந்த தமிழ் எண்ணியல் ஜோதிடம் வார்த்தடிப்படையில் மிக துல்லியமாக எடுத்து காட்டப்பட்டு வருகின்றேன். ஆனால் இது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண்ணியல் கொடுக்கப்பட்டு நான் இந்த யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த எண்ணிடம் அறிவுபடுத்தி வைத்து கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த எண்ணியல் வந்து என்னுடைய எண்ணிடம் யூடியூப்பில் இது வந்து ரீசர்ச் ஆகியிருக்குங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ஆகவே இந்த எண்ணிடம் மார்க் அடிப்படையில் உண்மை என்னும் எழுத்தும் சேர்ந்துதான் உலகத்தை வழி நடத்துகிறது. என்னும் எழுத்தும் கிரக நட்சத்திர ராசிகள் இதையெல்லாம் சேர்ந்தாதான் மனிதன் உற்சாகமும் நினைக்கவும் சிந்திக்கவும் எல்லாத்துக்கும் இந்த எண்ணில் தான். அப்போ என்னும் எழுத்து இல்லை என்றால் மனிதன் எதையுமே சிந்திக்க முடியாது என்பதை நான் இந்த எண்ணின் மூலம் நான் எடுத்து காட்டி கொண்டு வருகின்றேன். ஆகவே நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.